ஆளென் செய்யும் வினைதானென் செய்யும் இனி நாடி வந்த கோளென் செய்யும் கொடுங்கூற்றென் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ கடவுளருள் டிவி நேயர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் தமிழ் மாத ராசி பலன்கள், வைகாசி மாத ராசி பலன்களை சொல்ல இருக்கிறோம். கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம். அதற்கு முன் கிரகங்களுடைய நிலைகளை நாம் பார்ப்போம். இப்பொழுது நாம் வைகாசி மாத கிரகங்களுடைய நிலைகளை நாம் பார்ப்போம். குரு பகவான் ரிஷபத்தில் இருக்கிறார். தமிழ் மாதம் வைகாசி மாதம் என்பதால் சூரிய பகவான் ரிஷபத்தில் இருக்கிறார். கேது பகவான் கன்னியில் இருக்கிறார். சனி பகவான் கும்பத்திலும் ராகு பகவான் உங்களுக்கு மீனத்திலும் இருக்கிறார்கள். இந்த செவ்வாய் பகவான் முதல் 2 வாரம் மீனத்திலும் கடைசி 2 வாரம் மேஷத்திலும் இருந்து பலன்களை தர இருக்கிறார். அதே போல் புத பகவான் முதல் 2 வாரம் மேஷத்திலும் கடைசி 2 வாரம் ரிஷபத்திலும் இருந்து பலனை தர இருக்கிறார். சுக்கிரன் பொறுத்தவரையிலையும் முதல் ஒரு வாரம் உங்களுக்கு மேஷத்திலும் கடைசி 3 வாரம் சுக்கிர பகவான் ரிஷபத்திலும் இருந்து பலன்களை தர இருக்கிறார்கள். இப்பொழுது நாம் ராசிக்குள் சென்று பலன்களை பார்க்கலாம் வாங்க. தனுசு ராசி அன்பர்களுக்கு வணக்கம். தனுசு ராசி காலபுருஷனுக்கு 9வது ராசி. மூலம் பூராடம் உத்திராடம் முதல் பாதம் உள்ளடக்கியது. குரு பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது குரு பகவான் இது நாள் வரைக்கும் 5ல் குரு இருந்தார் மேஷத்தில். பல அற்புதங்களை பல சரித்திரங்களை படைத்தீர்கள். ஆனால் இப்போ 6ஆம் இடம் போயிட்டார். ஐயோ என்னப்பா ஆகிடும் அப்படின்னு வருத்தத்தோடு இருக்கிறது தெரியுது. ஆனால் உங்கள் ராசிநாதன் மட்டும் 6ஆம் இடம் சென்றாலும் கூட பார்வை பலம் என்பது சிறப்பான ஒரு விஷயம் இல்லையா? அது மட்டும் இல்லை, சனி பகவான் 3ஆம் இடத்தில் இருக்கார், உபஜயஸ்தானத்தில் இருக்கார். அப்போ அதுவும் சிறப்பு. இந்த கேது பொறுத்தவரையிலையும் குரு பார்வையில் இருக்கார். 10ஆம் இடத்துல கேது இருந்தது. இவ்வளோ நாளாக நீங்கள் தொழிலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க, இருக்கிற தொழிலை அப்படியே வச்சு மெயின்டைன் பண்ணுங்கள் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ அப்படி இல்லை. 10ஆம் இடத்துல கேது குரு பார்வையில் இருக்கிறதால கோடீஸ்வர யோகம், குபேர சம்பத்து, குரு கேது காம்பினேஷன் இருந்தாலே அற்புதங்கள் நடக்கும்னு சொல்லலாம். அதாவது பொருளாதார ரீதியாகவும் அற்புதங்கள் நடக்கும். இந்த ஸ்பிரிச்சுவல் ரீதியாக ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். இப்போ குருமார்கள் இருப்பாங்க. சில பேர் அவங்க நான் யார் அப்படின்னு நமக்குள்ளவே நம்ம கேள்வி கேட்போம். அப்படி இருக்கக்கூடிய சில ஞானிகள், சில முனிவர்கள், சில ஸ்பிரிச்சுவல் சார்ந்த சில அன்பர்களுக்கு அவங்களுடைய தேடல்கள் என்பது வசப்படும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஞான மார்க்கம், இந்த பக்தி மார்க்கத்தில் அவங்க திளைத்து பெரிய லெவலுக்கு ரீச் ஆகக்கூடிய ஒரு நிலை ஒரு சில தனுசு ராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும். அது 6ஆம் இடத்துக்கு குரு சென்றாலும் கூட குரு கேது காம்பினேஷன் என்பது மிக மிக சிறப்பு. அப்போது இந்த ஸ்பிரிச்சுவல்ஸில் ரொம்ப ஈடுபாடு காட்டுறவங்களுக்கு சிறப்பான ஒரு அம்சம். அதுலேயும் இந்த திருக்கோயில்களில் பணியாற்றுபவர்கள், அது அர்ச்சகர்களாக இருக்கலாம், இல்லை வேலை பார்க்குறவங்களா இருக்கலாம், இல்லை கௌரவ பதவியில் சில பேர் இருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் கூட இது யோக பாக்கியங்களை தரக்கூடிய ஒரு மாதமாக இந்த வைகாசி மாதம் விளங்கப் போகிறது என்று சொன்னால் மிகையாகாது. அது மட்டும் இல்லைங்க, கேட்குற இடத்தெல்லாம் கடன் கிடைக்குங்க. உங்களுக்கு கடனை வாங்கி தொழிலில் போடுங்க, தொழிலை விரிவாக்கம் பண்ணுங்கள், இல்லை தொழிலை மாற்றியமைங்க, இல்லை தொழிலை இன்னொரு பிரான்ச்சு ஓப்பன் பண்ணுங்கள். காற்றுள்ள போதே தூற்றிக்கொள். இப்போ இந்த ஓராண்டு காலம் குரு அங்கே தான் இருக்க போகிறார், 10ஆம் இடத்தை பார்க்க போகிறார். அப்போ 10ஆம் இடத்தை ஒரு வருஷம் பூரா பார்ப்பார். நம்ம வைகாசி மாத பலனை தான் சொல்ல போகிறோம். இருந்தாலும் குரு பார்வை 10ஆம் இடத்தை பார்க்குறது தொழிலில் ஒரு திருப்பு முனை ஏற்படும் அல்லவா? இது வரைக்கும் ஏனோ தானோன்னு ஒரு தொழில் போயிருந்தாலும் இப்போ அது ஸ்திரத்தன்மை ஏற்பட்டு சம்பாத்தியத்தை கொடுக்கும் அல்லவா? அப்போ கண்டிப்பாக 10ஆம் இடத்தை குரு பார்க்க தொழிலில் மேன்மை, உத்தியோக மேன்மை கண்டிப்பாக கிடைக்கும். பட்டங்கள் பதவிகள் தேடி வரும். சிலருக்கு அரசாங்கத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கு ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் தேவையானது, அதாவது சலுகைகள்
அதை ட்ரான்ஸ்ஃபர் வேணுமா ட்ரான்ஸ்ஃபர், இப்படி தனியார் துறையில் இருக்கிறவங்களுக்கும் அந்த சலுகைகள் கிடைக்கும். மொத்தத்தில் இந்த 10ஆம் இடம் சிறந்து விளங்குவதால், இப்போது 10ஆம் இடம் தொழில் சிறந்து விளங்குது, உத்தியோகம் சிறந்து விளங்குதுன்னா அப்போ 2ஆம் இடம் வருவாய் கண்டிப்பாக வரும் அல்லவா. அப்போ 2ஆம் இடத்தை குரு பார்க்கிறார், தனஸ்தானத்தை தனகாரகன் பார்க்கிறார், தன பிராப்தி உண்டு. அப்போது பணப்புழக்கம் இருக்கும், கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும். அப்போது உங்களுக்கு கோடீஸ்வர யோகம், குபேர சம்பத்து, பணம் ஒரு பொருட்டல்ல, பணம் பல வகையில் பையை நிரப்பக்கூடிய ஒரு காலகட்டம், அற்புதமான ஒரு நிலை. குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் ஏற்படும். உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கிடைக்கும். உங்களை பொறுத்தவரை வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகளாலும் நண்பர்களாலும் வீடே களைகட்டும் அப்படின்னு சொல்லலாம். சுப நிகழ்ச்சிகள் நடத்துவீர்கள். இது நாள் வரைக்கும் சுப நிகழ்ச்சிகள் நடத்தாமல் இருந்திருக்கலாம், இப்போ சுப நிகழ்ச்சிகள் நடத்துவீர்கள். வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு செல்லக்கூடிய ஒரு சூழலும் இருக்கிறது. அப்போது வங்கி கணக்கு உயரப்போகிறது, பணம் புரளப்போகிறது, கோடிகளில் லட்சங்களில் நீங்கள் சம்பாத்தியம் உயரப்போகிறது. அப்போது உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா இந்த 3ஆம் இடம் உபஜயஸ்தானத்தில் இருக்கிறார். அவர் பங்குக்கு உங்களுக்கு தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக ஒரு திருப்பு முனை கொடுத்து சம்பாத்தியத்தை கொடுப்பார். அது அஃபிஷியல் ஆகட்டும், டொமஸ்டிக் ஆகட்டும், பர்சனலாகவும் சில நல்ல விஷயங்களை தரக்கூடிய அந்த 3ஆம் இடம் என்பது உபஜயஸ்தானம். ஸோ அற்புதமான ஒரு நிலையை இந்த சனி பகவான் எவ்வளோக்கு எவ்வளோ கெடுத்தாரோ இப்போ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு அவருக்கு தரக்கூடிய நிலையில் இருக்கிறார். ஸோ சனி பகவான் உங்களுக்கு உத்தியோக ரீதியாக, தொழில் ரீதியாக பல ஜெயங்கள், வெற்றிகளை தரக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கிறார். இப்போ ராகு பகவானை எடுத்துக்கலாம். 4ஆம் இடத்துல ராகு இருக்கார். 4ங்கிறது மாத்ருஸ்தானம். தாய்க்கு உடம்பு முடியாதுங்க. ஒரு நேரம் நல்லா இருப்பாங்க, ஒரு நேரம் உடம்பு முடியல, ஆஸ்பத்திரிக்கு போகணும் வாப்பான்பாங்க. ஸோ மருத்துவமனைக்கு எடுத்து போய் அழைச்சிட்டு போனால் சும்மாவா காசு செலவு பண்ணணும். அப்போ மருத்துவ செலவு வைக்கும். அது மட்டும் இல்லை, வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும். அதை வச்சு பழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு பழப்பு நல்லா போகும். 4 ராகுன்னா பாசிட்டிவ் நிறைய, நெகட்டிவ் கொஞ்சம்தான். அப்போது வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும். அதை நம்பி செலவும் பண்ணுவீங்க நீங்கள். ஒரு சிலர் பழைய வண்டி விற்றுட்டு புது வண்டி வாங்கலாம். இல்லை சொத்து பத்து, ஏன்னா செவ்வாயே அங்கே தான் இருக்கார் முதல் 15 நாள். சொத்து பத்து வாங்கணும்னு நினைக்கிறவங்க உங்கள் பேரண்ட் டாக்குமெண்ட்டை நல்ல ரிசர்ச், அதாவது பார்த்து வாங்குங்க, தெளிவு பெற்று வாங்குங்க. ஏன்னா ஏதாவது பிரச்சனையில் மாட்டிக்கக்கூடாது. அதனால் நீங்கள் ஒரு சொத்து வாங்குறீங்க, வீடு வாங்குறீங்க, மனை வாங்குறீங்க, பேரண்ட் டாக்குமெண்ட்டை ஒரு முறைக்கு 2 முறை பரிசீலனை பண்ணி வாங்குறது சிறப்பு. அதில் என்னெல்லாம் ராகு இருக்கிறத விரிவாக்கம் பண்ணுவாருங்க. நீங்கள் ஒரு 50 லட்ச ரூபாய்க்கு வீடு வாங்கணும், ஃப்ளாட் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னு வைங்க, இல்லை இடமே காலி இடம் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, அது 1 கோடி ரூபாய்க்கு கொண்டாந்து விட்டுருவார். அப்போ கடனை அதிகமாக்கி விட்டுருவார். வண்டி கூட பார்த்தீங்கன்னா 10 லட்ச ரூபாய்க்கு கார் வாங்கணும்னு நினைப்பீங்க, 20 லட்ச ரூபாய்க்கு காரை வாங்கிடுவீங்க. அப்போ இன்னும் அதுக்கு தகுந்த இஎம்ஐ கட்டணம் இல்லை, அதுக்கு தகுந்த செலவுகள் நம்ம அதை ரீபே பண்ணணும் இல்லை. அப்போ பலு அதிகமாக தூக்கிட்டால் அப்போ அந்த பலுவை சுமக்கிறது யார்? நம்ம தான் சுமந்தாகணும். அப்போ பலு சுமக்கும் பொழுது வலி தெரியும் இல்லையா? அதனால் இந்த 4 ராகு இருக்கிறது பிரம்மாண்டத்தை கொடுத்துருவார். கொஞ்சம் பக்குவமாக உங்கள் சக்திக்கு தகுந்த மாதிரி இடம் வாங்குங்க, வீடு வாங்குங்க, கார் வண்டி அப்படி வாங்குங்க. மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா இந்த 5ஆம் இடத்துல செவ்வாய் 5 5ல் போயிடுறார். அப்போது 5ஆம் இடம் நல்ல சிறப்பாக ஆட்சி பெறுகிறார். அவரு வீடு இல்லையா, பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலு பெறுகிறது. அப்போது குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் 100% சிறப்பாக கிடைக்கும். மற்றபடி 5ஆம் இடம் என்பது பூர்வீகத்தில் வீடு கட்ட, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ண, பூர்வீகத்திற்கு அடிக்கடி சென்று வர, பிள்ளைகளுக்கு உயர்கல்வி படிக்க வைக்க, பிள்ளைகளுடைய வளர்ச்சி மேம்பாடு சிறப்பாக இருக்கும். காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை மட்டுமல்ல, ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிட கலைஞர்கள், இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள், செங்கல், மணல், ஜல்லி, ஹார்ட்வேர்ஸ் போன்ற பிரிவில் பணியாற்றக்கூடியவர்கள், விவசாயம் சார்ந்த துறையில் பணியாற்றுபவர்கள், இதில் பார்த்திங்கன்னா சுக்கிரன், புதன், செவ்வாய் இருக்காங்க 5ஆம் இடத்தில். அப்போது
மருத்துவம் சார்ந்த துறை, கலைத்துறை, பத்திரிகை துறை, மீடியா துறை, அனைத்து துறைகளிலும் பணியாற்றக்கூடியவர்களுக்கு ஒரு பொக்கிஷமான ஒரு மாதம் இந்த வைகாசி மாதம். இந்த தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு 6ல் குரு ஊரில் பகை என்று சொல்வார்கள். ஆனால் உங்களை பொறுத்தவரையிலும் எதிரிகளுடைய தாக்கம் இருக்கும். எதிரிகளால் பிரச்சனைகள் இருந்தாலும் கடைசியில் நீங்கள் தான் சக்ஸஸ், நீங்கள் தான் வெல்ல போகிறீங்க. அதே நேரத்தில் கடன் காட்சிகள் இருந்தால் படிப்படியாக குறையும். கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும். சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள். உங்களை பொறுத்த வரலையும் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக போகலாம். உயர்கல்விக்காக போனாலும் சரி, உத்தியோகத்துக்கு போனாலும் சரி, சொந்த தொழிலுக்காக போனாலும் சரி, நீங்கள் சாதிக்க போகிறீங்க, சரித்திரம் படைக்கப் போகிறீர்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த நீதித்துறையில் பணியாற்றக்கூடியவர்கள் பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த நிதித்துறையை எடுத்துக்கலாம். 6ஆம் இடத்துக்கு போயிட்டார், 2ஆம் இடத்தை பார்க்குறார். பண வருவாய் என்பது வரும். பட் நீங்கள் கொடுக்குற இடம் கொஞ்சம் பார்த்து கொடுக்கணும். இப்போ ஃபைனான்ஸ் பண்ணுறீங்க, கொஞ்சம் பார்த்து கொடுக்கணும். சில இடத்துல ஒன்வே டிராஃபிக் மாதிரி வாங்குவான், திருப்பி கட்ட மாட்டான். அப்படி ஏதாவது பிரச்சனைகள் வரலாம். அதே போல் நீதித்துறையில் வேலை பார்க்குறவங்க, அதாவது நீதிமன்ற வளாகத்தில் வழக்கறிஞர்கள், மற்ற வேலை பார்க்கக்கூடிய அன்பர்கள், அந்த நீதிமான்கள், நீதி அரசர்கள், இவங்கெல்லாம் கூட பார்த்திங்கன்னு சொன்னால் கொஞ்சம் இடர்பாடுகள், இன்னல்கள், பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும். ஒரு தாக்கம் ஏற்படும். கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்குங்க. மற்றபடி இந்த சனி பகவான் பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 5ஆம் இடத்தை பார்க்குறார். 5ஆம் இடத்தை சனி பார்க்குறதால பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் எதிர்ப்புகள் வரலாம், பிரச்சனைகள் வரும். பூர்வீக சொத்தில் யாராவது ஆட்டையை போடுவாங்க. பூர்வீக சொத்தில் வரப்பு சண்டை, வாய்க்கால் சண்டைன்னு ஏதாவது பிரச்சனைகள் வரலாம். மற்றபடி டாக்குமெண்டேஷன் பிரச்சனை வரலாம். கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. மற்றபடி இந்த பத்திரிகை துறை, மீடியா துறையில் பணிபுரிகிறவங்களுக்கு அதிகமான உழைப்பு தேவைப்படுகிறதுன்னு சொல்லலாம். சனி பார்க்குதுன்னா ஈஸியாக முடிக்க முடியாது. இந்த கலைத்துறையில் இருக்கிறவங்களும் சனி பார்க்குது. உங்களுக்கு ஒரு வாய்ப்பு வரும், சினிமா வாய்ப்பு, இப்போ சீரியல் வாய்ப்பு வருது. டெக்னீஷியனாக இருக்கலாம், நடிகராக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் வாய்ப்பு வரும். கடைசியில் பார்த்தா மறுநாள் அந்த வாய்ப்பு வேறு ஒருத்தருக்கு தட்டி போயிடும். காரணம் சனி பார்வை. அந்த ஒரு நைட்டு, ஓவர் நைட்டில் யாரோ ஏதோ ஒன்று ஓதி உங்களை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவாங்க. அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. மற்றபடி 7ஆம் இடத்து அதிபதி 6லும் 5ஆம் இடத்தில் இருந்தாலும் சனி பார்வையில் இருக்கார். உங்கள் வாழ்க்கை துணைக்கு உடம்பு முடியாமல் போகலாம், மருத்துவமனைக்கு செல்ல நேரிடலாம், இல்லை உங்களுக்கும் அவங்களுக்கும் கருத்து வேறுபாடுகள் வரலாம். எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்திங்கன்னாக்கா இந்த 9ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். இந்த வெளிநாட்டு பயணம் போகிறேன்னு சொல்கிறவங்களுக்கு உங்கள் தாஸ்தாவேஜிக்களை சரிவர எடுத்து செல்லுங்கள். அங்கே போய் ஏதாவது ஒன்று மிஸ் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா அங்கே போய் யாரும் ஹெல்ப் பண்ண முடியாது. இப்போ திருப்பி அனுப்பிச்சி விட்ருவாங்க அதே ஃப்ளைட்டில். அப்போ அது என்ன ஆகும்னா 9ஆம் இடத்தை சனி பார்க்குது. ஃப்ளைட்டு தாமதமாகலாம், பிரயாணம் தடைப்படலாம், போஸ்ட்போன் பண்ணலாம், இல்லை போயிட்டாலும் அங்கே போய் ஏதாவது இடர்பாடுகள் வரலாம். இப்போ 9ஆம் இடம் என்பது ஒரு பயணத்தடை, ஒரு அதையும் தாண்டி உங்களுக்கு பாக்கிய தடைன்னு சொல்லணும். பாக்கியங்கள், உங்களுக்கு வர வேண்டிய காசு பணம் கைக்கு உடனடியாக வராது, பாக்கிய தடை. அப்போ போராடி ஜெயிக்கணும். தந்தைக்கும் உங்களுக்கும் இடர்பாடுகள் வரும். அதாவது உங்களை பொறுத்த வரலையும் தந்தைக்கே சில பிரச்சனைகள் வரலாம். அவங்களுக்கு உடம்பு முடியாமல் போகலாம், அவங்களுக்கு மருத்துவ செலவுகள் வைக்கலாம். அப்போது உங்களுக்கு எச்சரிக்கையாக இருங்க. 9ஆம் இடத்தை சனி பார்க்குது அப்படின்னா பாக்கியஸ்தானம், தந்தைக்கு பிரச்சனை, உங்களுக்கு பாக்கிய தடை. மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த 10ஆம் இடம் குரு பார்வை ரொம்ப சிறப்புங்க. தொழில், இந்த தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு தொழில் அமக்கலமாக விளங்க போகிறது, ரொம்ப சிறப்பாக இருக்க போகுது. அப்போ தொழில் நல்லா இருக்குது, வருமானம் நல்லா இருக்குது, செலவு இருக்கத்தானே இருக்கும். 12ஆம் வீட்டை குரு பார்க்குறார். செலவு, சுப செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு மாதம் இந்த மாதம். சுப செலவுகள் அப்படின்னு சொன்னால் வீடு வாங்க, மனை வாங்க, ஃப்ளாட்டு வாங்க, கார் வண்டி வாங்க, பிள்ளைகளை உயர்கல்வி படிக்க வைக்க, இப்படி சுப செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது.
12ஆம் வீட்டை சனியும் பார்க்குது. அசுப செலவும் ஏற்படும். சுப செலவுகள் தான் அதிகமாக இருக்கும், அசுப செலவு கொஞ்சம் தான் இருக்கும். மற்றபடி இந்த தனுசு ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் 5 நாள் அதாவது சந்திராஷ்டமம் வருதுங்க. மாத ஆரம்பத்தில் 1ஆம் தேதி 2ஆம் தேதி வைகாசி 1, 2 சந்திராஷ்டமம், 27, 28, 29 5 நாள் மொத்தம் சந்திராஷ்டமம் இருக்கிறதால இந்த சந்திராஷ்டம நாளில் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. சந்திராஷ்டமம்னு சொல்லிக்கிங்க. வேலை பார்க்குற இடத்துல நீங்கள் சூதனமாக நடந்துப்பீங்க. ஓரளவுக்கு வர்ற பிரச்சனை பாதி பிரச்சனையாக குறைஞ்சிடும். அதுதான் இந்த எப்பவுமே இந்த நம்ம அடிக்கடி சொல்லுவோம், சந்திராஷ்டம நாளில் நீங்கள் ஆஃபீஸ் போனால் கூட சொந்த வண்டி பயன்படுத்தாதீங்க, வாகன வண்டியில் போங்க. பாதியில் நின்று போனாலும் வேறு வண்டியில் போயிட்டே இருக்கலாம், ட்ராவல் பண்ணிட்டு போயிடலாம், டைமுக்கு ஆஃபீஸ் போகலாம். ஆனால் சொந்த வண்டிக்கு போனால் ரிப்பேர் ஆகிடும். ரிப்பேர் பண்ணிவிட்டு போகிறதுக்கு டைம் மேனேஜ்மெண்ட்டு முடியாது. அதனால் ரொம்ப விழிப்புணர்ச்சியாக இருங்க. உங்களை பொறுத்த வரலையும் குரு கேது காம்பினேஷன், கோடீஸ்வர யோகம், குபேர சம்பத்து, பண வரவு, பொருள் வரவு, குடும்பத்தில் சந்தோஷம், நிம்மதி, குதூகலம், சுப செலவுகள், குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் ஏற்படும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் துர்க்கையை வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது. நன்றி. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.